நம்ம அருண் இருக்கார் இல்லைங்களா? அவரோட அந்த எனர்ஜி லெவல நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆயிடணும். எங்கருந்து தான் அவருக்கு அவ்ளோ எனர்ஜி வருதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம பிளான் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு Z வரைக்கும் வச்சிருப்பார் போல இருக்குது. பிளான் ஏ ஒர்க் ஆவலன்னா என்னடா இப்ப நம்ம வந்து அடுத்து பிளான் பிக்கு போவோம் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நேத்துலருந்து தீபக் அவர வந்து பிளான் ஏவா வச்சிருந்தாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா தீபக் வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே வந்து இருந்துட்டு இருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இல்ல ப்ரோமோ 1ல கூட பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, "என்னடா நீங்கலாம் என்ன பண்றீங்க?" அப்படின்னாரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, யாராவது வாங்க எனக்கு சப்போர்ட்டுக்குன்ற மாரி தான். எதுவுமே ஒர்க் அவுட் ஆவல அப்படின்றப்போ, எல்லாரும் என்ன கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிட்டு, உள்ள போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம தீபக் வந்து சும்மாவா சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளிய இருக்கவங்கலாம் பார்க்குறப்போ என்ன ஆயிடும்? ஒருவேள நான் வந்து சாதாரணமா சொன்ன விஷயம், உண்மையாவே தப்பா கன்வே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற அந்த பயம் வந்து தீபக்கு வந்துருச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீ இப்ப இந்த மாரி ஒரு ஆக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கியா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாரி, அவரே வாலண்டியரா போயிட்டு அருண கூப்பிட்டு உட்கார வச்சு ஆக்சுவலா தீபக்கும் பார்த்தீங்கன்னா 2, 3 விஷயங்கள் தேவையில்லாம சொல்லியிருப்பாரு. அது ஃபன்னா சொன்னாரோ என்னமோ! பட் இருந்தாலும் அத சொல்லியிருக்க கூடாது. அதாவது இந்த டீ போடுறப்போலாம் டீயோ, காஃபியோ அத போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்லியிருப்பார்ன்னா, லேபருக்குலாம் அவ்வளோதான் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவரு ட்விஸ்டர் அருண் அப்டின்ற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவரு ஃபன்னா சொல்லியிருந்தாலுமே, அதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ அவருக்கு அந்த பயம் வந்துருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு போய் அருண்ட்ட என்ன சொல்றாருன்னா, "இந்த பாரு நான் வந்து சில விஷயங்கள்லாம் தப்பா தான் சொல்ட்டேன். பட் திரும்ப திரும்ப இந்த மாரி லேபர் அப்டிங்கிறத இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா, வெளிய அது ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிரும். நம்ம பேரே கெடுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதனால இந்த டாபிக் எடுக்க வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு ஓன்னு உட்காந்து இவரு அழுதுர்றாரு. ஸோ நம்ம அருண் என்ன யோசிக்கிறாருன்னா, இது என்னடா இது? நம்ம ஒரு பிளான போட்டு நம்ம ஒரு இதுவா கொண்டு வந்துட்டு இருந்தோம். கரெக்ட்டா எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இவரு என்னடான்னா, இவரு வந்து தடால்னு மன்னிப்பு கேட்டு இவரு அழுதுட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றது? அப்டின்ற மாரி அவரும் வந்து உடைஞ்சிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஓகேங்க. இதோட நம்ம முடிச்சுட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆவுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் பிளான் ஏ நமக்கு ஒர்க் அவுட் ஆவல. வாங்கப்பா நம்ம பிளான் பிக்கு போலாம் அப்டின்ற மாரி அவரு ரெடியா இருக்கிறாரு. எப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. ஸோ இப்போ ப்ரோமோ 2ல என்ன நடந்துச்சு அப்டின்றத பார்த்துருவோமா? ஸோ பிக் பாஸ் வந்து செம்ம டைமிங்கா ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ஃபேக்டரில லேபர்ஸ், மேனேஜர்ஸ் அப்டின்ற மாரி ஒரு டாஸ்க் ஒண்ணு போது. ஸோ அதில நம்ம அருண் பார்த்தீங்கன்னா வந்து லேபரா இருக்கிறாரு. ஸோ இந்த ப்ரோமோ 2ல அவரு வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து பாஞ்சுகிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, எல்லாரும் வேலைய நிறுத்துங்கடா அப்டின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன்ட்ட போயிட்டு, உனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்டின்றாரு. முத்துக்குமரன் இல்ல ரூல் புக்ல ரூல்னா போடலாம் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. எனக்கு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்டின்றப்போ, அருண் வந்து செம கோவமா போ! அப்டின்ற மாரி சொல்றாரு. முத்துக்குமரன் நீ எப்படி என்ன பார்த்து போன்னு சொல்லுவ? அப்டின்றப்போ, யூ ஆர் ட்விஸ்டர் அப்டின்ட்டு நம்ம முத்துக்குமரன் சொல்றாரு. யூ ஆர் ஹம்பக் அப்டின்ட்டு நம்ம அருண். அடுத்து வந்து யூ ஆர் புரோக்கர் அப்டின்னு முத்து சொல்றாரு. அண்ட் கடைசியா அவரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஒரு மவுத் பீஸ் அப்டின்றாரு. நம்ம முத்து ஆமா அப்டிதான் வச்சுக்க அப்டின்ற மாரி சொல்லி முடிக்கிறாரு. எங்கேருந்து தான் இந்த மாரி ஹம்பக் இந்த மாரி வார்த்தையெல்லாம் எங்கேருந்து அவர் கண்டுபிடிக்கிறார்ன்னே தெர்ல. போயிட்டு கூகுள்ல போட்டு மீனிங் போட்டு எடுத்தேன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து குடுக்குறவங்க அப்டின்றது தான் ஹம்பகாம். சரி ஓகேங்க. ஆக மொத்தம் இதுதான் வந்து நடந்த ஆர்கியுமென்ட். ஸோ, இப்ப அருண் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 நாளு இந்த ஒரு டாபிக்க வச்சே ஒண்ணு எல்லார்கிட்டயும் போய் சொல்லி அவர வந்து நியாயப்படுத்திக்க விரும்புவாரு. பை சான்ஸ் அவரு சைடு நெறைய பேர் சப்போர்ட்க்கு வந்துட்டாங்கன்னா, அதோட முடிஞ்சுச்சு. அவரு பயங்கரமா இந்த ஆக்ட்ட வேற லெவல் கொண்டு போய் முடிச்சுருவாரு. இது இவரோட பழைய பேட்டர்ன் தான். மஞ்சரியோட பிரச்சனையோ, ஜாக்லினோட பிரச்சனையோ இந்த ஸ்கூல் டாஸ்க்லலாம் நடந்திருக்கும். எல்லாத்துலயுமே அந்த பேட்டர்ன நான் பார்த்துட்டேன். அது தீபக் சார் கிட்ட மட்டும் ஒர்க் அவுட் ஆகலனால அத டபால்னு முடிச்சுட்டு இப்ப வந்து முத்து கிட்ட வந்து போயிருக்கிறாரு. ஸோ, தீபக் அவரோட பிரச்சனையிலுமே முத்து குடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அவரு ஒரு விஷயம் பண்ணாரு. அது உங்களுக்கு ப்ரோவோக் ஆயிருச்சு. நீங்க திரும்ப ரிட்டர்ன்ல ஒண்ணு பண்ணீங்க. 2 பேரும் பேசிக்கிட்டீங்க. சண்டை போட்டுக்கிட்டீங்க. அதோட உட்டுருங்க. நீங்க அத வந்து அவர்கிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லன்ற மாரியான ஒரு அட்வைஸ் தான் இவரு குடுத்திருப்பாரு. பட் தீபக்கு ஒரு அளவுக்கு பயம் இருந்துச்சா? இல்ல உண்மையாவே அவர் பண்ணது தப்புன்னு அவர் என்ன ரியலைஸ் பண்ணாருன்னு தெரியல. அவரு போயிட்டு அருண் கிட்ட வந்து பேசி இத வந்து சுமூகமா முடிச்சுட்டு இருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து திரும்ப போய் உட்காந்து அருண்ட்ட பேசுவாரான்னு தெரியல. மேபி அருணே இனிஷியேட்டிவ் எடுத்தா பேசறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதாங்க ப்ரோமோ 2ல நடந்த விஷயம். ஆக மொத்தம் இப்ப என்ன எனக்கு தெரியுதுன்னா, இந்த வாரம் ஃபுல்லா அருணோட சம்பவங்கள் நெறைய நடக்க போது. ஸோ தட் வீக்கெண்ட் ஃபுல்லா அவர பத்தி தான் பேச போறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு மிட் நைட் அந்த டைம்லாம் வந்து லைவ்ல நம்ம ஜாக்லின் வந்து அங்க ரயான் எல்லார்ட்டயும் சௌந்தர்யா அவங்ககிட்டலாம் உட்காந்து பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் வந்து ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்காங்க. வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதுல வந்து விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா, அருண பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாரு தெரியுமா? அதாவது நீங்க வந்து கோவா டீம் இல்லையா? அப்படின்னு கேட்கிறதா இருக்கட்டும். அப்பவுமே அவர் வந்து இல்லவே இல்ல அப்படின்னுவாரு. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மொறச்சுட்டே உட்காந்துருப்பாரு. விஜய் சேதுபதி அவருமே கேட்பாரு. "என்ன அருண் மொறைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டப்போ, "அப்படிலாம் இல்ல." அப்படின்ற மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். ஸோ அத வந்து அவர் ஜாக்லின்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஆமா நான் மொறச்சேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றப்போ, நான் வந்து சும்மா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதுக்காக வந்து என்ன ஷோ விட்டு வெளில அனுப்புனாங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து அவர் ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் கோவம் வருது எல்லாம் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் வந்து அவர் ஹோஸ்ட் அப்படின்றப்போ, நம்ம அந்த மாரி பண்ணக்கூடாது. அது தப்புன்னு சொல்றப்பவுமே இவரு வந்து அத ஒத்துக்கிற மாரி தெரியல. ஸோ இத கேட்கிறப்போ நமக்குமே ஒரு மாரி தான் இருக்குது. என்னடா இது! எவ்வளோ தான் இப்போ விஜய் சேதுபதி அவர்
பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் வந்து இருக்குது ஆடியன்ஸ் முன்னாடி. அதாவது அவரு வந்து கொஞ்சம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாரியா வந்து ட்ரீட் பண்றாரு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இல்ல பரவால்ல அவர் நல்லா ஹோஸ்ட் பண்றாருன்ற 2 ஒப்பீனியனுமே இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கிறப்போ, புடிக்குதோ புடிக்கலையோ உள்ள இருக்கவங்க மரியாதை குடுத்து தான் ஆவணும். ஸோ இந்த வாட்டி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் லைன் போயிருக்கு. ராணவ் ரயான் சண்டையா இருக்கட்டும், அடுத்து சௌந்தர்யா தர்ஷிகா சண்டையா இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஒரு எல்லோ கார்டு கூட குடுக்கல அப்படின்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குது. இதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது பண்றாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அருண் வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்து ஒருத்தரையா டார்கெட் பண்றாரா? இல்லங்க அவர் வந்து சும்மா அந்த டைம் அவருக்கு நியாயம் படுறத பண்றாரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.